ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு புதன்கிழமை காலையில இப்போ தான் வந்துட்டு ப்ரஷ் பண்ண போறேன். இன்னைக்கு சமையல் வந்துட்டு சாதம், முட்டை குழம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு உப்மா, அதாவது கோதுமை உப்மா வந்து செஞ்சுட்டு அப்பளம் வந்து பொரிக்க போறேன். இதுதான் என்னோட சமையல். ஹஸ்பண்ட் ஊர்ல இருக்கிறப்ப எப்படி வந்துட்டு நான் இங்க வந்து மேனேஜ் பண்ணேன், ப்ளஸ் எப்படி இதுக்கு வந்துட்டு அடாப்ட் ஆனேன், ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில இருக்கிறப்ப எப்படி வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே சர்வே பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு 2013ல் கல்யாணம் ஆச்சு. 40 டேஸ் லீவில் தான் வந்துட்டு எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் 40 டேஸ் லீவுக்கு அப்புறம் ஊருக்கு வந்து கிளம்பிட்டாரு. அப்போதைக்குள்ள கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பேபி வந்துட்டு ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் ஊருக்கு போயில ஒரு காமெடி. போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரா, நான் வந்து தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தேன். போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அனுப்பிட்டேன். அவர் வந்து ஃபீல் பண்ணி போயிருக்காரு, நம்ம பொண்டாட்டிய விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு எப்படின்னா, போயிட்டு வாங்க. அவர் ஏதோ பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர மாதிரி, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போதைக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸும் வந்து தெரியலைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பேபி ஆயிடுச்சு. வகுடு இருக்க இருக்க பெருசாயிருச்சா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டை வந்து தேட ஆரம்பித்தேன். தேட ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்கிறது, என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கு அப்புறம் தான் எனக்கு மெச்சூர்டுங்கிறதே வந்துச்சுன்னு சொல்லலாம். கண்ணை வந்து அப்படியே இவ்வளோ நாள் இருட்டுக்குள்ளேயே இருந்த மாதிரியும், ப்ளஸ்ஸு டக்குன்னு கண் திரைய எடுத்து விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் என் லைஃப்பில் வந்துட்டு சேஞ்ச் இருந்துச்சு. எனக்கு ரியலாகவே அப்படி தான் இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளைத்தனமா தான் இருந்தேன். ஊருக்கு போயிட்டு வரேன்னாரு, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். வளர்ந்துருந்தேன், வயசு இருந்துச்சு. ஆனால் மெச்சூர்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அஸ்விதா பிறந்ததுக்கு அப்புறம் தான் லைஃப்னா என்ன, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா என்ன, லைஃப்பில் என்ன நடக்குது, ப்ளஸ் யார் யார் எப்படி இருக்கா அப்படிங்கிறதே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வேடந்தாங்கல் பறவை மாதிரி தான் எங்களோட லைஃபு. லீவுக்கு வருவார், அதுக்கப்புறம் ஊருக்கு வந்து போயிடுவார். அஸ்விதா வந்துட்டு 2014ல் வந்து பிறந்தா. சுபஸ்ரீ வந்துட்டு 2015ல் வந்துட்டு பிறந்தா. அஸ்விதா 1 வயசுக்கு அப்போ சுபஸ்ரீ வந்துட்டு சமைச்சிட்டா. பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு சீக்கிரமா 2 குழந்த வந்துட்டு ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 2 குழந்தையும் வளர்க்குறதுக்கு படாத பாடு வந்து பட்டாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் என் பக்கத்தில் வந்துட்டு இல்ல. 1 இயர் ஃபங்க்ஷன் எதுலேயுமே வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் இல்ல. முக்கியமாக வளகாப்புக்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதெல்லாம் வந்துட்டு நடக்கவே இல்ல. பெரிய துரதிர்ஷ்டசாலின்னா நாங்க 2 பேரு தான் சொல்லணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, குழந்த பிறக்கும்போதும் என் பக்கத்தில் வந்துட்டு இல்ல. இதை சொல்லி சொல்லியே எங்களுக்குள்ள சண்டை நெறைய வந்துட்டு வரும். நான் தான் சண்டை போடுவேன் என்னோடய ஹஸ்பண்ட்ட. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, குழந்த பிறக்கும்போதும் வந்துட்டு இல்ல. அது அதை விட ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இதான் லைஃபு, இப்படி தான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு இந்த லைஃப்பில் வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஹஸ்பண்ட் உழைச்சா தான் நம்மளுக்கு வந்து கஞ்சி. வெளிநாடு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சோறு இல்லை அப்படிங்கிறது உறுதியாகி போச்சு. அப்புறம் லீவுக்கு வருவார், போவார். இப்படி தான் வந்துட்டு லைஃப் வந்துட்டு போய்கிட்டே இருந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 11 வருஷமாக அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. அப்போ வந்துட்டு மாமியார், மாமனார்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தனியாக வர்ற மாதிரி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தனியாக வந்தேன். தனியாக வந்து ரிலேட்டிவ் வீட்டில் வந்துட்டு இருந்தேன். அவங்க வீடு தரேன் இரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ப்ளஸ் போனோம். அதுக்கப்புறம் வந்து பிரச்சனையாயிருச்சு. வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்து கிளம்பி நேராக அம்மா வீட்டுக்கு வந்து, அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வீடு தனியாக பார்த்து, அதுக்கப்புறம் வந்துட்டு தனியாக ஒரு வீடு எடுத்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அந்த டைமில் தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு 26 நாள் லீவில் வந்துட்டு வந்தார். ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தேன் அந்த டைம். வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஐயோ! இருக்கவே கூடாது, செத்துறணும் அப்படின்னு நினச்சேன். ஆனாலும் என்னோடய ஹஸ்பண்டுக்காண்டி நான் வந்து வெயிட் பண்ணேன். ப்ளஸ் என்னோடய பிள்ளைங்களுக்காண்டி நான் வந்துட்டு இருந்தேன். இல்லாட்டி என் பிள்ளைங்க இல்லை அப்படின்னா நான் அன்னைக்கு வந்துட்டு சூசைட் வந்து அட்டெண்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு வந்தார். 2017ல் வந்துட்டு 26 நாள் லீவில் வந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் இருந்தோம்னு சொன்னேன் இல்லையா? அங்கே திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அந்த திங்ஸ்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாடகை வீடு பார்த்து, அதுக்கப்புறம் வந்துட்டு போனோம். எக்காரணத்த கொண்டும் சொந்தத்துக்குள்ளே நம்ம வாடகை வீட்டுக்கு வந்து போயிறவே கூடாது. மொத்தத்தில் சொந்தத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அதுவும் ரொம்ப ரத்த சொந்தம் அப்படிங்கிறப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அவங்க அப்படி நடத்துனது. அது இன்ன வரைக்கும் என் லைஃப்பில்
வந்து மறக்கவே இல்ல. அதனாலேயே வந்துட்டு எனக்குள்ள வெறி வந்துச்சு எப்படியாவது வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அவ ஹஸ்பண்ட் நம்ம பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைஃப்ல நெறைய கஷ்டங்கள வந்து ஃபேஸ் பண்ணி, நெறைய பேரு நெறைய விதமா நம்மள வந்துட்டு ட்ரீட் பண்றது, ப்ளஸ் மதிக்காம நம்மள நடத்துறது, ஒரு மாதிரியா நம்மள வந்துட்டு ஒதுக்கி வச்சு பார்க்குறது, இந்த மாதிரிலாம் நெறைய நடக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப டென்ஷன் ஆனேன், ரொம்ப கோவப்பட்டேன். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒல ஒலைன்னு அவங்க அம்மா, தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒழைச்சாரு. ப்ளஸ் அவருக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. ஒரு வீடு கூட இல்ல. பாட்டி வீட்ல இருந்து தான் அவங்க வளர்ந்தது எல்லாமே. அவங்களுக்குள்ள வந்து நெறைய சண்டைகள் வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. அவங்க மாமா வீட்டுக்கும், இவருக்கும். அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் இருந்தோம். அவங்க அம்மா, அப்பா இறந்ததுக்கப்புறம் நாங்க வந்துட்டு மூவ் ஆகி தனியா வந்துட்டு வந்துட்டோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, எங்க அத்தை இருக்கையில நாங்க தனியா வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வாடகை வீட்ல இருந்து அதுக்கப்புறம் எங்களோட லைஃப்ப வந்து தொடங்குனோம். இப்படி தான் வந்துட்டு என்னோட லைஃப் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. வாடகை வீட்ல 2 பிள்ளைங்கள வச்சுட்டு தனியா இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, நான் பயந்தேன். ரொம்ப அழுதேன். நைட்டு 12 மணி வரைக்கும் தூக்கமே இல்ல. நான் தனியா வர்றதுக்கே அழுதேன். எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, "நான் போனதுக்கப்புறம் திருப்பி இருக்க சொன்ன உங்க சொந்தக்காரர் திருப்பி மறுபடியும் வீட்ட விட்டு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? ரோட்ல தான் நிக்கணும். அதனால வா நான் இருக்கையிலே உனக்கு தனியா வீட வச்சுட்டு போறேன்." அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தனியா வந்துட்டு வீடு வச்சுட்டு கிளம்புனாரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 2 பிள்ளைங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து பொறந்ததுனால, ட்வின்ஸ் மாதிரி என்னோட நெலம. அஸ்விதாக்கு முடியாம வந்தா சுபஸ்ரீக்கு முடியாம வரும். சுபஸ்ரீக்கு முடியாம வந்தா அஸ்விதாக்கு முடியாம வரும். நெறைய ப்ராப்ளம்ஸ் பிள்ளைங்களுக்கு முடியாம வர்றதுலயே எனக்கு பாதி நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன்னு சொல்லலாம். பிள்ளைங்களுக்கு முடியாம வந்தாவே நான் உட்காந்து அழுக ஆரம்பிச்சுருவேன். ரொம்ப மனசு கஷ்டமாயிரும். நம்மளே எல்லாமே ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு வெளியிலே போறதில்ல. எந்த கடைக்கு எதுவுமே வாங்குறதில்ல. எல்லாமே எங்க வீட்டாளுக தான் எல்லாமே வந்து பார்த்துக்குவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட லைஃப் அப்படியே டோட்டல் சேஞ்ச் ஆயிருச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் போணும். வேற வழியே இல்ல. என்னோட ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் நான் தான் போணும். சந்தைக்கு நான் தான் போணும். ஆஸ்பத்திரிக்கு நான் தான் போணும். அதேமாரி என்ன வெஜிடபிள்ஸ் என்ன வாங்குறதா இருந்தாலும் ஏ டூ இசட் நான் தான் போணும். 2019ல தான் நாங்க ஃபர்ஸ்ட்டு எங்களோட உழைப்புல, அதாவது என்னோட ஹஸ்பண்டோட உழைப்புல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வண்டி எடுத்தோம். 2 வீலர்ல ஸ்கூட்டி 2019 நியூ இயர்ல. அதுக்கப்புறம் அந்த வண்டி வந்துட்டு அந்த வண்டியில தான் வந்துட்டு ஆம்பள மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அலைஞ்சுகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஆட்டோ இல்லாட்டி பஸ்ல தான் வந்துட்டு போறது. எது வாங்குறதா இருந்தாலும் நான் தான். எங்க வீட்ல எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பொருளும் வாங்க போனதில்ல. எந்த ஒரு வேலையும் பார்க்குறதில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்தா ஏ டூ இசட் சுந்தரி தான் எல்லாமே வந்து பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்குள்ளேயே ஒரு பயம் இருக்கும். நம்ம கரெக்ட்டா செய்யணும். எல்லாமே கரெக்ட்டா செய்யணும் அப்படின்னு நெனைப்பேன். எதுவும் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் வந்து ஊர்ல இருக்கிறதுனால நெறைய ப்ராப்ளம்ஸ வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா, எனக்கான உயிர் வந்துட்டு எனக்காண்டி வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கு அப்படிங்கிறப்ப, மத்த எதுலயுமே வந்துட்டு எனக்கு வந்து தாட் வந்து இல்ல. சரிங்களா? நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல, "வீட்டுக்காரர் ஊர்ல இருக்காரு பாரு, பொண்டாட்டி அது பாட்டுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு, இங்க யாரோடையோ" அப்படி இப்படின்லாம். அந்த மாரி நெறைய கேள்விப்பட்டுருக்கேன். ப்ளஸ் நம்ம கண்ணார யாரையும் வந்து பார்த்தது கிடையாது. ஒரு சில பேர் வந்துட்டு அப்படி இருக்காங்களா இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து அப்படி கிடையாது. நம்ம ஃபேமிலி ப்ளஸ் நம்மளோட பிள்ளைங்கள், நம்மளோட ஹஸ்பண்ட், நம்ம வந்து ஒரு குறிக்கோள்ல வந்து ஓடிட்டுருக்கோம். ப்ளஸ் எப்படியாவது நம்மள அவமானப்படுத்துனவங்களுக்கு முன்னாடி வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி தான் எனக்குள்ள இருந்துச்சு. எங்க வீட்டுக்காரர் சும்மா இருக்கவே விடல. எப்படியாவது வீடு கட்டணும், வீடு கட்டணும் அவர போட்டு பாடா படுத்தி, அதுக்கப்புறம் இந்த இடம் வாங்கி இந்த வீடு கட்டணும். அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடியே எங்க வீட்டுக்கார்ட்ட நான் சொல்லவே இல்ல இடம் வாங்குறேன்னு. ஜுவல்ஸ போய் அடகு வைக்கையில தான் நான் சொன்னேன், இந்த மாரி இடம் வாங்க போறேன் அப்படின்ட்டு. அவரு பயந்தாரு. "எப்படி கடன் கட்டுறது? என்னால கட்ட முடியாது. நீ ஏன் இப்படி பண்ற?" அப்படின்ட்டு. "பரவால்ல நீங்க கடன் கட்டலாட்டியும் பரவால்ல. என்னோட ஜுவல்ஸ் தான். அத வச்சுட்டு நான் இடம் வாங்குறேன். முடிஞ்சா திருப்புங்க. முடியலாட்டி திருப்ப கூட வேண்டாம். நம்மளுக்குன்னு ஒரு குடிசை வீடாவது போட்டே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னோட அண்ணா, என் ஃப்ரெண்டோட அம்மா அவங்க தான் வந்துட்டு இந்த இடம் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க மூலமா அதுக்கப்புறம் இந்த இடம் வாங்குனோம். பத்திரம் போட்டோம். பத்திரம் போட்டுட்டு என் பர்ஸ்ல ரூ. 1 கூட இல்ல. லாஸ்ட் அமௌண்ட் ரூ. 2000 வரைக்கும் குடுத்ததுக்கப்புறம் வெறும் பர்ஸோட தான் வந்தேன். இந்த வீட்டுக்கு இந்த இடத்துக்கு பத்திரம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த வீடு கட்டுறதுக்கு அதே மாரி ஜுவல்ஸ வச்சு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வீடு பேஸ்மெண்ட்ட வந்து போட்டோம். ரொம்ப லைஃப்ல வந்துட்டு அவமானப்படுத்தி இந்த வீடுனால நெறைய அவமானப்பட்டுருக்கேன். அதனால அந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட வந்து கட்டுனோம். வீடு கட்டும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரூவல்ல இருந்து எல்லாத்துக்கும் நான் தான் வந்து அலைஞ்சேன். ஹஸ்பண்ட் காசு குடுத்தாங்க. இருந்தாலும் ஏ டூ இசட் எல்லாமே நான் தான் வந்து பார்த்தேன். நான் தான் வந்து பண்ணுனேன். ஆம்பள மாதிரி. "இப்படி இருந்தனா, இப்படி இருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என் லைஃபு. எதுக்குமே வெளியில போகாத நான், வெளி உலகமே தெரியாத நான், கடைசில ஏ டூ இசட் எல்லாமே லைஃப்ல வந்து கத்துக்கிட்டேன். லைஃப் நல்ல ஒரு பாடத்த வந்து கத்துக் குடுத்துருக்கு. எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் போணும், எப்படிலாம் போக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நெறைய லைஃப்ல வந்து கத்துக்கிட்டேன்.
ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப்ன்னு சொல்லலாம். எனக்கு இந்த லைஃப்ப வந்து இப்டி இப்டி போணும், இப்டி இப்டி வரணும் அப்படிங்கிறத வந்து ரெடி பண்ணி குடுத்ததே பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் தான். நான் எல்லாத்துக்கும் பயப்படுவேன். ஆனா வந்துட்டு அவர் வந்து நெறைய வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இன்ன வரைக்கும் YouTubeல வீடியோ போடுறதுலேருந்து எல்லாத்துக்குமே என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் நான் அவருக்கு 100% வந்து ட்ரூவா இருக்கிறதுனால, அவர் இந்த அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு. அதுதான் வந்துட்டு உண்ம. எப்போதுமே என்னோட வீட்டுக்காருக்காண்டி எத்தன வருஷம் ஆனாலும் காத்துட்ருப்பேன். ப்ளஸ் அந்த மாதிரி தான் என்னோட மைண்ட் செட். நம்ம வீட்டுக்கார கூட்டிட்டு நம்ம தனியா வந்துட்டோம். நாளைக்கு யாரும் வந்து நம்மள வந்து தப்பா சொல்லிறக்கூடாது. "பாரு சுரேஷ் தனியா போனேன். அவன் லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது." அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல நான் வந்து கரெக்ட்டா இருந்தேன். ப்ளஸ் வீட்டுக்கார பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டம் தான். வேற என்ன பண்றது? அப்புறம் நம்மளுக்கு சாப்பாடு, ப்ளஸ் நம்மளோட பொருளாதாரத்துக்காண்டி தானே அவர் வந்து கஷ்டப்படுறாரு. அப்படிங்கிறத ஏத்துக்க ஆரம்பிச்சாச்சு. இப்படி தான் வந்துட்டு என்னோட லைஃப் வந்து போயிட்டுருக்கு. இன்ன வரைக்கும் 11 வருஷம் இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.